சைக்கோகிராமெட்ரின்னு சொல்லாமலேயே என்னுடைய சைக்கிக் பவர்ஸ் எப்படி பயன்படுத்துறேன்னு பார்த்தல. இப்போ நீ என்கிட்ட இம்ப்ரெஸ் ஆயிருப்பியே. இவ்வளவு நேரமா உன் கற்பை காப்பாத்திக்கிட்டு இருந்த அந்த கார்டையும் எடுத்துட்ட போல இருக்கே. மூஞ்சி பார்த்து பேசுறா மூளை கட்ட முட்டா. பாக்குற மாதிரி இருந்தா பார்க்க மாட்டோமா? போச்சு, நம்ம உடனே இங்க இருந்து போய் ஆகணும். முதல்ல உனக்கு யாரும் முடிவெடுக்கிற உரிமையை கொடுத்தது? எங்க லீடரே நான் தான் முடிவு. அது ஒரு நெசே குத்தும்போது கூட அழகா இருக்கும். ஓய மூடுங்க. இது கமிகோ சிட்டில இருந்து வந்திருக்கு. அப்படினா இதோட பேரு கமேசியா? ஆமா, இப்ப பேர் ரொம்ப முக்கியம் பாரு. அது என்னவா இருந்தா என்ன, போட்டு தாக்குவோம். அப்படினா அதுக்கு பேரு நெசேயா? தக்கக்குறச்சல நீ ஒரு மேதாவி. ஏடி உன்னை பார்த்ததனால சொல்லி இப்போ முடிஞ்சதே பாரு. அதெல்லாம் விடு. உனக்கு எப்போல இருந்து அந்த சிலுக்கு பையோட சக்தி வந்துச்சு? அத நானே இப்பதான் கண்டுபிடிச்சேன். சண்டை போடுறப்ப தானா வெளியே வந்துச்சு. நான் தான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, இந்த உலகத்தை காப்பாத்த கடவுள் என்னதான் தேர்ந்தெடுத்திருக்காரு. அது எப்படி உன்னை நீயே இவ்ளோ ஓப்பனா பேத்திக்கிற? அவங்க ஏன் பண்ணலன்னு இப்பதான் புரியுது. அதுக்கு காரணம் நம்மள சுத்தி யோகை மான்ஸ்டர்ஸ் இருக்கு. ஜப்பான்ல மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மூலையும் அதோட சக்தியால சூழ்ந்திருக்கு. அந்த மான்ஸ்டர் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தை ஏலியன்ஸ் கிட்ட பாதுகாத்துட்டு இருக்கு. ஏலியன்ஸ் கிட்ட எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் யோகை மான்ஸ்டர்ஸ் தொடவே முடியாது. அதனால தான் மான்ஸ்டர் சக்தி இருக்கிற மனுஷங்க டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வச்சு யோகை மான்ஸ்டர்ஸ் தோக்கடிக்க புது டெக்னாலஜி உருவாக்கிடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒரு வேளை காரணமா பண்ற இன்னொரு சுண்டக்காவையும் அது ஏலியன்ஸ் கிட்ட நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நடக்க கூடாது. நாம சீக்கிரமா அதை கண்டுபிடிக்கணும். வாழ்க்கைய பத்தி யோசிச்சுட்டே இவன் சொன்ன எதையும் கவனிக்கல. என்ன சொல்லிட்டு இருந்த? ஏதாவது பிரச்சனையா என்ன? கிளம்பு கிளம்பு அந்த போச்சு கிளம்பு 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 விடிஞ்சிருச்சு கிளம்பு கிளம்பு. நீ இங்கதான் இருக்கியா? ஐயோ பேயே. நீங்க தானா? நான் என்ன நினைக்கிறேன்னா மோமோவும் இந்த பொட்டியும் ஷிரோட்டோரியும் இந்த முக்கோண காதல்ல மூழ்கி போய் தவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதானே இவங்க 2 பேரும் ஒரே பையனுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா 2 பொண்ணுங்களுக்கு நடுவுலயும் ஒரு போர் உருவாயிருக்கு. ஒரு வாழைப்பழத்துக்காக 2 பொண்ணுங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேலை இல்லாததுனால போதுமான பணம் எனக்கு கிடைக்கல. அதனாலதான் என் மனைவி உயிரை விட்டா. அப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம். அது மட்டும் இல்லாம இப்ப என் ஒரே மகனும் அந்த நோயால பாதிக்கப்பட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னோட நிலைமைய பார்த்தீங்களா? உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா தயங்காம கேளு. என்னோட வாழைப்பழத்தை வித்தா உனக்கு தேவையான பணம் கிடைக்குதான்னு பாப்போம். இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும். இப்பதான் உனக்கு திரும்ப கிடைச்சது, அதுக்குள்ள விக்க போறியா? அவன் உதவிங்கிற பேர்ல உயிரை கொடுக்கவே தயங்குறது இல்ல. பிரயோஜனமே இல்லாத என்னுடைய வாழைப்பழத்தை கொடுக்கறதுல எனக்கு என்ன? தெரிஞ்சிடுச்சா? உதவின்னு கேட்டு வர யாரையும் வெறும் கையோட அனுப்பி எனக்கு பழக்கமே இல்ல. கை நிறைய வாழைப்பழத்தை தரேன். சரி, கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. டக்காக்குரா செல்லத்தோட வாழைப்பழத்தை நான் வாங்கிக்கிறேன். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? செஞ்சு எங்க 3 பேருக்கும் புது யூனிஃபார்ம் வாங்கிட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் படிச்சு கிழிங்கன்னா யூனிஃபார்ம் கிழிச்சுக்கிட்டு புதுசு வாங்கித்தான் அலப்பற வேற. இந்த ஒரு வாட்டி வாங்கிட்டாங்க, அடுத்த வாட்டி கிழியாம பாத்துக்கிறோம். நாம எதுக்கு இவங்க கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கோம்? நம்ம கிட்ட தான் காசே இல்லையே. என் பாட்டியோட சொத்தை பேத்தியான நான் அழிப்பேன்னு எப்பவோ சபதம் எடுத்துட்டேன். இது 3வது வாட்டி. ஆயிராவுக்கும் பொட்டிக்கு மட்டும் புது யூனிஃபார்ம் கன்ஃபார்ம். ஓ, நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க 2 பேருக்கு வாங்கி தரீங்க, எனக்கு வாங்கி தர மாட்டீங்களா? குப்புறக்க வந்துகிட்டு புட்டி கிட்ட போட்டு கொடுத்தியே. என் சொத்த ஆட்டையை போடவும் ஆத்தா உன பேத்து போட்டு போயிட்டால. If you are bad, I am your dad. போனா போது புது யூனிஃபார்ம் வாங்கி தரேன். ஆனா உன் மயிரை இதை வச்சு கட்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. செத்தாலும் சாவனை தவிர என் முடிய கட்ட மாட்டேன். ஆமா, உன் பேரு மோமோ தானே? மங்கம்மா இல்லையே, பெருசா சபதம் எல்லாம் போடுற. உனக்கு புது துணி வேணும்னா பொத்திக்கிட்டு முடிய கட்டுடி. பாட்டி சொல்ல தட்டாத செல்லம். நீ முடிய கட்டினா முன்ன விட இன்னும் அழகா இருப்ப.
ஹே ஏண்டா ஏற்கனவே 4 கண்ணு அப்பவும் கண்ணு தெரியல. உள்ள வாப்பா ஜிஜி. என்கிட்ட உன் அம்மா கதையா உன்னை பத்தி சொன்னான். ஆமா பாட்டி, இவன் இங்க என்ன பண்றான்? ஆமா, இந்த பையன் யாரு? ஏண்டா புகையிற? இவ மோமாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா ஃபர்ஸ்ட் லவ். ஏதோ ஒன்று என்னை தாக்க யாரோ